ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, நாங்கள் துபாய் வந்திருக்கோம் வெக்கேஷனுக்காக. எக்ஸ்போ 2020 போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க. டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டாக்ஸி வந்தோடனே நாங்கள் கிளம்பிடுவோம். தஷான் ஃபோனும் கையுமா தான் இருக்கார். ஸோ போயிட்டு ஃபுல் vlogகும் பாருங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல் வீடியோவும் வந்து எக்ஸ்போ பற்றி தான். என்னால் நிறைய விஷயம் கவர் பண்ண முடியல, ஏன்னா அங்கே நிறையா கூட்டம் இருந்துச்சு. தஷான் ஓடிட்டே இருந்தார் அண்ட் அவர் பின்னிக்கு நான் ஓட வேண்டியது இருந்துச்சு. அதனால் நிறைய விஷயம் கவர் பண்ண முடியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் போய்கிட்ருக்குறோம், இன்னும் போகலை. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலிங்க்கு பிறகு நாங்கள் எக்ஸ்போக்குள்ளே வந்தோம். ஸோ அவங்க எல்லா பக்கமும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, உள்ளுக்கு போகிறது எப்படி அப்படின்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் போய்கிட்ருக்கோம். அப்படி உள்ளுக்கு போகிற நேரம் நான் நிறைய விஷயம் நோட் பண்ணேன். அவங்க நல்லா இருந்துச்சு. அந்த ரோடெல்லாம் அவங்க நல்லா நிறையா மரமெல்லாம் வளர்த்தப்பெல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஸோ கார்லேருந்து இறங்கின உடனே வந்து பார்க்கிங்லேருந்து நம்ம உள்ளே போகும்போதே நம்ம எல்லா நாட்டு ஃப்ளாக்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ எக்ஸ்போ 2020ன்னு பெருசாக எழுதி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு அதில் கொஞ்சம் நேரம் தஷான் விளையாண்டுட்டு இருந்தார். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் அதில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். ஃபோட்டோஸ்க்கு பிறகு அப்படி நாங்கள் உள்ளே நடந்து போய்க்கிருந்தோம். ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. நான் தஷானுக்கு ட்ராலி கொண்டு வரல. ஸோ அவரையும் கையில் தூக்கிக்கிட்டு அப்புறம் நடக்க வச்சு அப்படின்னு எல்லோரும் மாறி மாறி தூக்கிட்டு தான் நடந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப வெயில் வேறு. காலையில் தான் 9:30 கூட இல்லை, ஆனால் நல்ல வெயில் வந்துருச்சு. பட் அதோடைய ஒரு குளிரும் ஒன்று இருந்துச்சு. சில்லுன்னு ஒரு குளிர் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கும்போது நிறைய விஷயம் நோட் பண்ணோம். சின்ன சின்ன ஷாப்ஸ் இருந்துச்சு. அந்த ஷாப்பில் வந்து சின்ன சின்ன இந்த கீ டேக் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு பாஸ்புக்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த பாஸ்புக்கை கொண்டு போய்ட்டு நம்ம ஒரு எக்ஸ்போக்குள்ளே போகும்போதும் நம்ம அதில் சீல் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்போர்ட் மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது நமக்கு வீசா தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் நாங்கள் டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக் சானிடைசர் இருந்துச்சு. அது வந்து எல்லா இடமுமே இருந்துச்சு. அங்கே மட்டும் இல்லை, எல்லா இடமும் சானிடைஸ் அவங்க வச்சுட்டே இருந்தாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் எல்லாம் இருந்துச்சு. இப்போ டிக்கெட் எடுத்த பிறகு தஷானுக்கு ஒரு கையில் ஹேண்ட் பேண்ட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பேண்டில் எங்களோட ஃபோன் நம்பரும் ப்ளஸ் நேமும் எழுதி இருந்தது. இன்கேஸ் அவர் மிஸ் ஆகிட்டாருன்னா அவங்களோட ஒர்க்கர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க எல்லா இடமும் இருக்காங்க. அவங்க எங்களுக்கு கூப்பிடுவாங்க, எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நாங்கள் போய் அவரை கூப்பிட்டுக்கணும். அதுக்காக தான் நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. அப்புறம் அப்படி நாங்கள் உள்ளே போனோம். ரொம்ப தூரம் நடந்து போனோம். போகிற வழியில் நிறையா கண்ட்ரியோட எக்ஸ்போஸ் எல்லாம் அதில் இருந்துச்சு. தஷானும் வால் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தார். அதனால் அவரையும் ஒரு கையில் பிடிச்சிட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். இடையில கொஞ்சம் இடத்துல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் ஈராக்கோட எக்ஸ்போ இருந்துச்சு இதில். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே கிறிஸ்மஸ்க்காக கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் நடந்து போனோம், சொல்லவே முடியாது. ஸோ நடந்து போகும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஓப்பன் பண்ணல, ஏன்னா அவங்க 10 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டோம், அதனால ஓப்பன் பண்ணல. ஸோ நான் போகிற வழியில் எல்லா கண்ட்ரியோட எக்ஸ்போஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் அவங்கவுங்களோட இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஈராக் இருந்துச்சு, யூகே இருந்துச்சு, இந்தோனேஷியா, அப்புறம் லெபனான் நிறையா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து விசிட்டிங் ஏரியாஸ்னு கொஞ்சம் வச்சுருக்காங்க, நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி தனியாக வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து யூகேயோட எக்ஸ்போ. உள்ளுக்கு எங்களுக்கு போக கிடைக்கல, நான் தனியாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு போடுறேன் இன்னொருத்தருக்கு போயிட்டு. பட் வெளியிலேருந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ உள்ளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படி நடந்து போகிற நேரம் இன்னொரு கண்ட்ரி ஒன்று கண்டோம். அது உண்மைக்குமே எனக்கு என்ன கண்ட்ரின்னு தெரியவே இல்லை. அப்புறம் நாங்கள் அப்படியே போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஷாப்ஸ் இருந்துச்சு, பகி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு செட்டப் ஒன்று செஞ்சுருந்தாங்க தண்ணியில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தஷான் விளையாண்டுட்டே வந்தார். தஷானே கூட்டிகிட்டு அப்படி உள்ளே போனோம். ஸோ அங்கேருந்து உள்ளே போனோடனே நாங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று செஞ்சுருந்தாங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட், அதுதான் நடுவில் இருக்குது. அதை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படின்றது கெஸ் பண்ணணும். மியூசிக்கல் ஷோ மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு.
ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கான வேலையில் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் அது உள்ளுக்கெல்லாம் போக முடியாது. வெளியில் சுற்றி அவங்க மறைச்சிட்டு உள்ளுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் கிறிஸ்மஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற ட்ரெஸ்ஸஸ் போட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இன்னும் தஷானும் அப்படி சுற்றிட்டு வந்தோம். அப்படி போயிட்டு எல்லா பக்கமும். ஸோ தஷான் விளையாண்டுட்டு இருந்தார். அப்போது அங்கே ஒரு ஜோக்கர் இருந்தார். ஸோ அவரோட தஷான் விளையாண்டுட்டு இருந்தார். அவரும் எல்லாம் கீழே போட இவர் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். அப்படியே அவர் ஓடி வந்துட்டார் ஏலாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் மேஜிக் செய்கிற மாதிரி செஞ்சு இதெல்லாம் மேலே எடுத்தார். கிஸ் பண்ணி கிஸ் கொடுத்தாரு தஷானுக்கு. ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஃப்ளாக் இருந்த இடத்துக்கு போனோம். ஸோ போகிற நேரம் நான் அந்த இடத்துல போயிட்டு எங்களோட ஸ்ரீலங்கா ஃப்ளாகை கண்டு ஸோ அதை வீடியோ எடுத்திருந்தேன். அதில் கொஞ்சம் நேரம் நான் சுற்றி விளையாண்டுட்டு இருந்தோம். ஃப்ளாக் எல்லா நாட்டு ஃப்ளாகும் இருந்துச்சு. அதில் நான் ஸ்ரீலங்கா ஃப்ளாகும் தேடி நாங்கள் கண்டுபிடிச்சோம். முன்னுக்கே தான் இருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் தஷான் விளையாண்டுட்டு இருந்தார் ஓடி. அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு பெரிய சவுண்ட் ஒன்று கேட்டுச்சின்னு வந்து பார்த்தோம். அது என்னென்னா ஓப்பனிங் செரமனி நடக்குது. ஸோ எந்த நாளும் ஓப்பனிங் செரமனி நடக்கும். ஒரு நாட்டு கொடி ஏற்றிருந்தாங்க. எனக்கு தெரியல அது எந்த நாட்டு கொடின்னு. ஸோ அதுக்கு பிறகு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லாம். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து துபாய் எக்ஸ்போ தனியாக காட்டுறேன் நான். ஏன்னா அது ரொம்ப நேரம் எடுத்துச்சு. அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி கனடா அண்ட் சவுதி 3ம் பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு டே வந்து எங்களுக்கு அதிலே போயிடுச்சு. தஷான் ரொம்ப குழப்பம் பண்ணியிருந்தார். ரொம்ப வெயில் வந்துருச்சு, எங்களுக்கு இருக்க முடியல. ஸோ அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.